அப்பா அப்பானாலே இங்கே ஒரு சிலருக்கு வந்து வெறுப்பாக தான் இருக்கும். எப்போ பாரு ஏதாச்சும் ஒன்று சொல்லி திட்டிகிட்டே இருக்காரு, இல்லைனா அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பட் அந்த திட்டு, கண்டிப்பு எல்லாமே வந்து உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அப்பாங்கிறவர் ஒரு பலாப்பழம் மாதிரிங்க. வெளியில் வந்து கரடு முரடாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே நம் மீது வந்து உண்மையான பாசமும் அக்கறையும் அப்பாவுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த அருமை பெருமையெல்லாம் வந்து அப்பா இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட அப்பா கேரக்டரில் நம்ம விஜய் டிவி சீரியல்களில் தன்னுடைய சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி யார் சிறந்த அப்பாவாக இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த கேட்டகரியில் மொத்தம் 4 பேர் வந்து நாமினேட் ஆகுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் நாமினி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன மருமகள் சீரியல்ல இருந்து ராஜாங்கம் ஐயா. உண்மையாகவே ராஜாங்க ஐயா வந்து அக்கறையும் பாசமும் கண்டிப்பும் கலந்த ஒரு நல்ல அப்பாவாக தன்னுடைய அற்புதமான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பார். ஸோ ஒரு சில சீன்லாம் பார்த்தீங்களா, இவருடைய அப்பா மகன் பாசத்தெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நானே வந்து என்னையே அறியாமல் வந்து கண் கலங்கியிருக்கேன். அண்ட் என்னுடைய அப்பாவையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவர் தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் நாமினிஸ். எனக்கு என்னமோ சரியாப்படல. நானே காட்டுக்குள்ள போய் என் பையனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். இந்த கேட்டகரியில் செகண்ட் நாமினி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாக்கியலட்சுமி சீரியல்ல இருந்து கோபி. என்னது சிறந்த அப்பா லிஸ்ட்டில் கோபியா அப்படின்னு சொல்லி நீங்கள் திட்டுறது எனக்கு கேட்குது. பட் கண்டிப்பாக கோபி வந்து இந்த கேட்டகரிக்கு வந்து தகுதியானவர் தான். கோபி வந்து பாக்கியா ராதிகாவுக்கு வேணா வந்து ஒரு நல்ல புருஷனாக வேணா இல்லாமல் வந்து இருந்திருக்கலாம். பட் வந்து நீங்கள் எல்லா சீன்லையும் நல்லா கவனித்தவங்களுக்கு வந்து தெரியும், கோபி வந்து எப்பயுமே அந்த இனியா, எழில், செழியன் அண்ட் மயூ பாப்பா மேலேயும் வந்து ரொம்ப பாசமும் அந்த அக்கறையும் அந்த கேரும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ வந்து பார்த்தீங்கன்னா அதை பூர்த்தி செஞ்சு அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறதுலேயும் சரி, உண்மையாகவுமே வந்து கோபி வந்து ஒரு நல்ல அப்பாவாக இருந்திருப்பாரு. நான் இருக்கேன்டா, உனக்காக செழியனுக்காக என்ன வேணா பண்ணுவேன். இந்த கேட்டகரிக்கு தேர்ட் நாமினிஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, புல்லாண்டு வளர்த்தா அது என்ன மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல இருந்து பாண்டியன் ஐயா. ஸோ கண்டிப்பாக இவர் அன்பும் பாசமும் அரவணைப்பு அக்கறை கண்டிப்புன்னு சொல்லி பாண்டியன் ஐயா வந்து ஒரு சிறந்த அப்பாவாக தன்னுடைய கடமையை வந்து செஞ்சிட்ருக்காரு. ஸோ அவர் சொன்ன மாதிரியே அவருடைய 3 பசங்களையுமே ரொம்ப நல்லா தான் வளர்த்திருக்காரு. உண்மையாகவே புல்லாண்டு வளர்த்தா அது அவரை மாதிரி தான் வளர்க்கணும். புல்லாண்டு வளர்த்தா என்ன மாதிரி வளர்க்கணும். இந்த கேட்டகரியில் ஃபோர்த் நாமினி யாருன்னு சொல்லி பார்த்தா, நம்ம ஐயனார் துணை சீரியலிருந்து நடேசன் ஐயா. அம்மா இல்லாத 4 பசங்களுக்கு ஒரு அப்பாவா, காமெடியன் பொறுப்பில்லாத அப்பா மாதிரி வந்து தெரிஞ்சாலுமே நடேசன் ஐயா வந்து ஒரு சிறந்த அப்பா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு போக போக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அப்பா மகன் சென்டிமெண்ட் இந்த எமோஷ்னலான சீன்லாம் இதுக்கு மேலே தான் வர இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இவரும் ஒரு நல்ல அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் தான் அந்த சிறந்த அப்பாவுக்கான கேட்டகரியில் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. இந்த 4 பேரில் சிறந்த அப்பா யார் அப்படிங்கிறத நீங்கள் தான் ஓட் பண்ணி வந்து தேர்வு செய்ய போகிறீங்க. ஸோ இந்த 4 பேரில் யாருக்கு சிறந்த அப்பாவுக்கான விருதை தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உங்களுக்கு பிடிச்ச சிறந்த அப்பா யார் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட கம்யூனிட்டி பாக்ஸில் கொடுத்துருக்கிற ஓட்டிங் போலிங்லேயும் மறக்காமல் உங்களுடைய ஓட்டுக்களை வந்து பதிவு செய்யுங்க.